வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ஆண்டனி வர்கீஸோட நடிப்புல மைக்கேல் மற்றும் மார்க்கோ படங்களோட தொடர்ச்சியா மார்க்கோ எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸோட 3வது பாகமா வெளிவந்திருக்கிற காட்டாளன். பால் ஜார்ஜ் இயக்கத்துல தமிழ் டப்பிங்கோட தியேட்டர்ல வெளிவந்திருக்கிற இந்த படம் ஆக்ஷன் ரசிகர்களை எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூ மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாடு மற்றும் கேரளா எல்லையில இருக்கிற ஆனக்கொல்லி அப்படிங்கிற ஒரு காட்டு கிராமத்துல யானைகளை வேட்டையாடி தந்தங்களை கடத்தி ஒரு பெரிய மாஃபியா கும்பல் நடத்திக்கிட்டு வராரு படத்தோட வில்லன் மாரி. அவருக்கும் அவரோட எதிரி கும்பலான ஏடிக்கும் இடையே ஒரு பிரச்சனை ஒண்ணு போய்கிட்டு இருக்குது. அதுல மாரிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக படத்தோட ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு. அவரு வில்லன் கூடயே இருந்து வில்லனோட நம்பிக்கையை பெற்று அந்த டீம்ல பெரிய இடத்துக்கு வராரு. இதுக்கப்புறம் வில்லனை அழிக்க ஹீரோ என்னென்ன திட்டம் போடுறாரு, அதே நேரத்துல காட்டை எப்படி அவரு பாதுகாக்கிறாரு, இந்த படம் மார்க்கோ யூனிவர்ஸுக்குள்ள எப்படி வருது அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட நீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்தோட ஹீரோ ஆண்டனி வர்கீஸ் பேப்பே தன்னுடைய ரஃபான லுக் மற்றும் பிசிக்ஸ் மூலமா ஆக்ஷன் காட்சிகள்ல மிரட்டி எடுத்திருக்கிறாரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர ஆக்ஷன் காட்சிகளாகட்டும், யானைகளை வச்சு வர காட்சிகளாகட்டும், இதெல்லாம் படத்துல சூப்பராகவே இருக்குது. படத்துல யானைகள் சம்பந்தப்பட்ட காட்சிகள் வர இடங்கள்ல வர விஎஃப்எக்ஸ் ஆனது தத்ரூபமா நல்லாவே இருக்கு. இந்த படம் 2 மணி நேரம் தான் இருக்கு. குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். இந்த படத்துக்கு ரவி பஸ்ரோ தான் பின்னணி இசை அமைச்சிருக்கிறாரு. அவருடைய பின்னணி இசை சுமாரான காட்சிகளை கூட நல்லாவே எலிவேட் பண்ணி கொடுக்குது. படத்தோட கிளைமேக்ஸ்ல வர போஸ்ட் கிரெடிட் சீன் ஆகட்டும், தமிழ் முன்னணி இயக்குனர் ஒருத்தரோட கேமியோ ஆகட்டும், இதெல்லாம் அடுத்து வரக்கூடிய பாகத்துக்கு நல்ல ஒரு ஹைப்பா இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட திரைக்கதை சுமார் தான். ஒரு சீனுக்கும் அடுத்து வரக்கூடிய சீனுக்கும் பெருசா எந்த ஒரு தொடர்புமே இல்லாம பிளாட்டா தான் திரைக்கதை மூவ் ஆகுது. படத்துல துஷரா விஜயன் இருந்தாலும் அவங்களுக்கான ஸ்கோப் இந்த படத்துல குறைவுதான். தெலுங்கு நடிகர் சுனில் மற்றும் கபீர் துகான் சிங் இவங்க 2 பேருமே வில்லன்களா இருந்தாலும் வில்லன் கதாபாத்திரம் பெருசா மனசுல பதிய மாட்டுக்குது. படத்துல ஆக்ஷனுக்கு மட்டும்தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனால படத்துல வர எமோஷன் காட்சிகள் பாதி இடங்கள்ல பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல ரத்தம் தெரிக்கிற வைலன்ஸ் காட்சிகள் இருக்கு. சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.